ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டிலையே நல்லா கம்மன்னு ரொம்ப ரொம்ப வாசனையாக ஃப்ரெஷ்ஷாக கரம் மசாலா வீட்டிலையே ரெடி பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சே நம்மளுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக ரெடி பண்ணி அப்பப்போ ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னன்றதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டே உங்களுக்கு தேவையான பொருளெலாம் எடுத்து வச்சுக்கோங்க. எவ்வளோ மெஷர்மெண்ட்டுன்றதை நான் வீடியோவில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதை லோ ஃப்ளேமில் வச்சு எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு மல்லி இல்லாட்டின்னா தனியா 4 டேபிள் ஸ்பூன் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்புறம் சோம்பு 1 டேபிள் ஸ்பூன். அப்புறம் மிளகு 1 டேபிள் ஸ்பூன். நெக்ஸ்ட்டு ஜீரகம் 2 டேபிள் ஸ்பூன். அப்புறம் ஏலக்காய் 8லேருந்து 10க்குள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. பிரியாணி இலை 2. அப்புறம் 3 பட்டை. ரெண்டு கருப்பு ஏலக்காய். ஒரு அன்னாசிப்பூ. பத்துலேருந்து 12 கிராம்பு. ஜாதிக்காய் ஸ்மால் பீஸ். அப்புறம் ஜாதி பத்திரி 1 பூ. இப்போ நம்ம தேவையான பொருட்கள் எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். அப்புறம் மிளகாய் வத்தல் மட்டும் நம்ம ஆட் பண்ணலை. அது இப்போயே நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா ரொம்ப ஒரு மாதிரி காரல் அடிக்கும். ஸோ அதனால் நீங்கள் இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கரெக்டாக 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள். நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறப்பே உங்களுக்கு வாசனை ஜம்முன்னு வரும். அப்போது ஓகேன்ட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. அது வரைக்கும் 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். இல்லாட்டினா கருகிரும். ஸோ நல்லா ரொம்ப முக்கியம். நல்லா பார்த்து ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம வத்தல் 2 ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதையும் கொஞ்ச நேரம் லைட்டாக ஃப்ரை பண்ணுங்கள். பாருங்கள், லைட்டாக நல்லா ஃப்ரை ஆனால் போதும். கருக மட்டும் விட்டுறாதீங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யணும். ரொம்ப செய்யலை. நம்ம கம்மியாக குட்டி ஒரு டப்பாவில் போடுற அளவு தான் செஞ்சுருக்கோம். உங்களுக்கு அப்பப்போ செஞ்சுக்கோங்க. அப்போ தான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை கூல் பண்ணிடலாம். அதுக்காக ஒரு பிளேட்டில் நீங்கள் மாற்றி வச்சுருங்க. நீங்கள் இந்தளவு செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வாசனையும் ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவில் உள்ள ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா அகெயின் திரும்ப ட்ரை பண்ணுங்கள்.
இப்போ நல்லா கூல் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஜாருக்கு மாற்றிடலாம். மாற்றி நல்லா ஒரு பவுடராக வந்து நீங்கள் அரைச்சி எடுத்துருங்க. இந்த கரம் மசாலா வந்து பிரியாணிக்கு போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம வந்து சிக்கன், மட்டன் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் பாருங்கள், சூப்பராக வந்து அரைச்சாச்சு கரம் மசாலா. வாசனையே நல்லா கமகமன்னு இருக்குது. நல்லா ஃபைன் பவுடராக வந்து இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. அதுக்கடுத்து நல்லா ஏர் லாக் கண்டெய்னரில் வந்து இந்த மாதிரி பவுடரை வந்து போட்டு வச்சுக்கோங்க கரம் மசாலாவை. நீங்கள் ஃபஸ்ட்டு இந்தளவு செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பிடிக்கும். அதுக்கடுத்து அகைன் கரெக்டாக இதே மெஷர்மெண்ட்டில் வந்து நீங்கள் வந்து இந்த கரம் மசாலா வந்து செஞ்சு பாருங்கள். நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சே வந்து ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்காக ரொம்பலாம் செஞ்சு நம்ம வேஸ்ட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். இந்த ஏர்லாக் கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கரம் மசாலா வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.